வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 268 ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 7, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். தமிழகத்தில் வெள்ளி நட்சத்திரமாக திகழும் ISO தர சான்றிதழ் பெற்ற கோடங்கிபாளையம் ஊராட்சி. தமிழகத்தில் உள்ள 12,618 ஊராட்சிகளில் 10க்கும் குறைவான ஊராட்சிகளே ஒரு லட்சிய கனவோடு சில முன்னேற்றங்களை கடுமையான போராட்டங்களுக்கு இடையில் கண்டு வருவதாக காண முடிகிறது. அதில் குறிப்பிடத்தக்கது நாகை மாவட்டபுரம் பிரதாபராமபுரம் ஊராட்சி, திருச்சி மாவட்டம் கிருஷ்ணசமுத்திரம் ஊராட்சி, நாமக்கல் மாவட்டம் முத்துக்காப்பட்டி ஊராட்சி, திண்டுக்கல் மாவட்டம் வையம்பட்டி ஊராட்சி, கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியப்பட்டி ஊராட்சி போன்றவை. ஜூலை 5 அன்று நல்லூர் வட்ட மாநில பொறுப்பாளர்கள் திரு அன்பு, திரு கௌதம், திரு இளையராஜா மற்றும் திரு பாலு ஆகியோர் திருப்பூர் மாவட்டத்தில் கோடங்கிபாளையம் ஊராட்சிக்கு சென்றனர். ஊராட்சி நுழைவு வாயிலான 4 ரோடு சந்திப்பிற்கே வந்து அன்புடன் வரவேற்றார் ஊராட்சி மன்ற தலைவர் திரு காவி பழனிசாமி அவர்கள். அங்கிருந்து அவருடன் கோடங்கிபாளையம் ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு சென்றோம். கோடங்கிபாளையம்தான் கோடங்கிபாளையமாக வழக்கத்தில் உள்ளதாக திரு பழனிசாமி குறிப்பிட்டார். அந்த ஊராட்சி மன்ற அலுவலகத்தின் வடிவமைப்பு, தோற்றம், பராமரிப்பு சிறந்த ஊராட்சிக்கான அடித்தளமாக உணர வைத்தது. முதலாவதாக ஊராட்சி மன்ற அலுவலகம் உள்ளேயும் வெளியேயும் காணப்பட்ட தூய்மை, இரண்டாவதாக பசுமை, மூன்றாவதாக ரிசப்ஷன் என்று சொல்லக்கூடிய வரவேற்பு அறை, அதற்கு ஒரு பொறுப்பாளர், அடுத்து தலைவருக்கான அறை, அதில் தலைவருக்கான ஒரு சுழலும் நாற்காலி இருந்தும் அதை அவர் பயன்படுத்தாமல் சாதாரண நாற்காலியிலேயே அமர்ந்து பேசினார். அது பற்றி கேட்டபோது அதில் உட்கார்ந்து பேசுவது ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கிறது, ஆதலால் அதை பெரும்பாலும் பயன்படுத்துவதில்லை என்றார். அவ்வறையில் ஒரு கணினி, அதில் ஊராட்சி செயல்பாடுகள் அனைத்தையும் எப்போதும் பார்க்க முடியும். அந்த கணினிக்கான மேஜையும் கூட தனித்தன்மையுடன் அதற்கு தக்க வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஊராட்சி சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளுக்காகவும் தனித்தனி கோப்புகள், குறிப்பாக ஒரு கோப்பு. இந்த ஊராட்சிக்கான வளர்ச்சிக்கு CSR பங்களிப்பை அளித்து வரும் நிறுவனங்கள், ஸ்பான்சர் வழங்கியவர்கள், வழங்கி வளர்ப்பவர்கள், அவர்கள் எந்த திட்டத்திற்காக எவ்வளவு வழங்கியுள்ளார்கள் என்ற தெளிவான விவரங்கள் அடங்கிய அழகான கோப்பு. ஊராட்சி செயலருக்கான துணைத் தலைவருக்கான அறைகள், ஊராட்சி மன்ற கூட்ட அறை கார்ப்பரேட் வடிவமைப்பில் அமைக்கப்பட்டிருந்தது. மன்ற அலுவலர்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் கழிப்பறை மிக தூய்மையாக பராமரித்து வரப்படுகிறது. மிகவும் வியக்க வைத்த ஒரு அறை, கடந்த ஆண்டு பின்னோக்கி 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஊராட்சி சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களும் ஆண்டு வாரியாக எதை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எடுக்க பார்க்கக்கூடிய வகையில் நூலகம் போன்று காட்சியளித்தது. டைனிங் உணவு அறை, நூலகம், மக்கும் மக்காத குப்பைகளுக்காக தனித்தனி கூடைகள் என அலுவலகம் ஒரு கோவிலை சுற்றி வருவதை போன்ற உணர்வு ஏற்பட்டது என்று கிராமக்கல வளர்ச்சித்துறை பொறுப்பாளர் திரு இளையராஜா தெரிவித்தார். அடுத்ததாக அலுவலகம் வியப்பிலிருந்து வெளியே வந்து நகர்வலம், குறிப்பாக பாதாள சாக்கடை திட்டம் சென்னை போன்ற நகரங்களிலேயே சவாலாக உள்ள நிலையில் இங்கே கோடங்கிபாளையத்தில் எந்த தெருவிலும் எந்த இடத்திலும் சாக்கடை கழிவுநீரை துளியும் பார்க்க முடியாத அளவிற்கு திட்டமிட்டு ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் வெளியேறும் கழிவுநீர் அங்கேயே ஃபில்டர் செய்யப்படும் வகையில் PVC குழாய்கள் தெருவில் உள்ள பொது குழாயுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஃபில்டர் ஆகி வருவதால் திரவமாக அதில் கலக்கிறது. ஏதாவது இடத்தில் எப்போதாவது அடைப்பு ஏற்பட்டால் அதற்காக சாலை தோண்டாமல் அடைப்பை மிக எளிதாக நீக்கும் வகையில் ஆங்காங்கே அருகருகே மேன்வல் தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது. கழிவுநீர் குழாயை தொடர்ந்து ஒவ்வொரு வீட்டிற்கும் ஜல்ஜீவன் திட்டத்திற்கு முன்பே குடிநீர் குழாய் தனியாகவும் இதர பயன்பாட்டிற்கு தனியாகவும் தண்ணீர் அளிக்க குழாய் இணைக்கப்பட்டுள்ளது. பசுமைக்காக பெரும் பங்களிப்பு. பசுமைக்காக இவ்வூராட்சி நிர்வாகம் அளித்துள்ள பங்களிப்பு மகத்தானது. எழில்வனம், சோலைவனம், மகிழ்வனம் என்று 10 குறுங்காடுகள். இவைகள் தவிர எங்கெல்லாம் சிறிது இடம் இருந்தாலும் அங்கெல்லாம் மரங்கள், செடிகள் வளர்க்கப்பட்டு வருவதை காண முடிகிறது. எத்தனை மரங்கள், எத்தனை வகைகள் என்ற ஜாதகம் எங்கள் கையில் இருக்கிறது என்று கூறுகிறார் அதன் செயலர் திரு மு கண்ணப்பன். அடுத்த வியப்பு 5 தொடக்க பள்ளிகள், நடுநிலைப் பள்ளி, உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளிகள் அனைத்திலும் தூய்மை, பசுமை, ரம்மியமான சுற்றுச்சூழல், போதுமான கணினிகள், ஆய்வுக்கூடம், விளையாட்டு உபகரணங்கள்,
நூலகம் ஆகியவை இடம்பெற்று ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் தலைவரை கண்டவுடன் அன்பு, மரியாதை ஆகியவற்றை ஒரு சேர காண முடிந்தது. இளைஞர்களுக்காக ஒவ்வொரு ஊரிலும் ஒரு பொது மேடை அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. தமது ஊராட்சியில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கு மட்டுமின்றி மற்ற ஊராட்சிகளுக்கும் வழங்கும் வகையில் வகை வகையான மரங்களை கொடுக்க வல்ல நர்சரி. எந்த ஊராட்சியிலும் காணாத வகையில் பிரம்மாண்டமான பேருந்து நிலையம். 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை ஒருவர் தானமாக வழங்கிய நிலையில் அங்கு வசதிகள் நிறைந்த அழகான ஆரம்ப சுகாதார நிலையம் தயாராகி வருகிறது. ISO தரச் சான்றிதழ். இந்த ஊராட்சியின் சிறப்பான செயல்பாட்டிற்காக கல்ஃப் கார்ப்பரேஷன் கவுன்சில் GAC நிறுவனம் ISO IAF தரச் சான்றிதழ் அளித்து கௌரவித்துள்ளது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இவைகளுக்கெல்லாம் நிதி ஒரு முக்கிய விஷயம். எப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டபோது கணிசமான வரி வருவாய், CSR ஃபண்ட், அத்துடன் எண்ணற்ற பொதுமக்களின் ஸ்பான்சர் தொடர்ந்து கிடைத்து வருவதால் இங்கு பணம் ஒரு பொருட்டல்ல என்று திரு க.வி. பழனிசாமி கூறும்போது, குற்றம் இலனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு, இந்த குறள் இதற்கு மிகவும் பொருத்தம் எனலாம். இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் மாணிக்க மாணவர்களை சந்தித்த கலாம் ஜோதி மாதவன் மற்றும் குணாலன். கடந்த ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் மாணிக்க மாணவர்கள் கண்டறிதல் நடைபெற்று விருதும் வழங்கப்பட்டன. இம்மாவட்டத்திற்கான வார கூடுதலை கலாம் ஜோதி மாணவன் செல்வன் குணாலன் தொடர்ந்து வழிநடத்தி வருகிறார். அதனைத் தொடர்ந்து ஜூலை 6 நேற்று திருவண்ணாமலை மாவட்டம் அத்திமூர் கிராமத்தில் வசித்து வரும் மாணிக்க மாணவிகள் பிரித்திகா மற்றும் இந்துமதி ஆகியோரை கலாம் ஜோதி துறை பொறுப்பாளர் செல்வன் மாதவன், முன்னாள் மாணவர்கள் துறை பொறுப்பாளர் செல்வன் குணாலன் ஆகியோர் சந்தித்தனர். துறை மற்றும் மாவட்டம் சார்ந்து கலந்துரையாடல் நடைபெற்றது. மேலும் மாணிக்க மாணவிகள் இருவரும் வரும் நாட்களில் தங்கள் பள்ளியில் திறமை திருவிழா மற்றும் அறிவின் அருவி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது பற்றி தெரிவித்தது மேலும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று குணாலன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.